இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்ம இடத்தில் இருக்கும் பணம் அல்ல, நம்ம இடத்தில் இருக்கும் பொருள் அல்ல, நம்மோடு இருக்கிற மனிதர்கள் அல்ல, நம்ம வீடு அல்ல, நாம் வைத்திருக்கிற ஆஸ்தி அல்ல, சொத்து இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாத்திரமே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தம் எந்த நாள்ல சிந்தப்பட்டது? இதே போல ஒரு வெள்ளிக்கிழமை, இதே போல ஒரு நாள்ல அவர் கல்வாரி சிலுவையில் அடிபட்டு அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து ஆராதித்து துதிக்க, ஜெபிக்க, விண்ணப்பிக்க, அவரோடு பேச ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த வாய்ப்பு தான் அவருடைய ரத்தம். இன்னைக்கு அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்னா நம்ம பரிசுத்தவானாக வரவில்லை, அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கிறது, பியூரிஃபை பண்ணுகிறது. ஒரு மோசமான தண்ணியை ஆர்வோ போட்டா பியூரிஃபை பண்ணுவது போல பியூரிஃபை பண்ணுது. அவருடைய ரத்தம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த ரத்தம் எப்போ உள்ள வரும்? ஆண்டவரே, நீர் எனக்குள் வாரும், நீர் என்னை சுத்திகரியும், நீர் என்னோட பேசும், என்னுடைய பாவத்தை கழுவும். ஒரு மனுஷனுக்கு ரத்தம் தேவைப்பட்டா